ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு கார்த்திகை வந்துருச்சு இல்லையா? இனி கார்த்திகை தீபத்துக்கு நாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிப்போம். இப்போயிலேருந்தே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வெளியில எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணேன். தேவையில்லாத செடிகள்லாம் கட் பண்ணி விட்டு மாடம், விளக்கு மாடம் எல்லாமே க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக இங்கே போர்ட்டிக்கோவில் என்னென்னலாம் வச்சுருக்கோனோ எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதே போல் நீங்கள் ரொம்ப லாங் வீடியோவாக கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிங்க. உங்களுக்காக லாங் வீடியோவே கொடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோட நிறைய சகோதரிகள் கேட்ட சின்ன சின்ன கொஸ்டினுக்கும் அப்படியே நான் ஆன்சரும் சொல்லிடுறேன். இந்த வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த தீபம் ஏற்றின விளக்கெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். அது போக பார்த்தீங்கன்னா உருளி, நம்ம கோமாதா உருளி அதையுமே எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஏன்னா அதையுமே ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அக்கா அந்த உருளியெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க, அதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்லாமே இந்த வ்ளாகில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் அந்த நிலைவாசலில் உருளிக்கு பக்கத்தில் தீபம் வைக்கிறதுனால அந்த மாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த புகையடிச்சு பின்னாடி எல்லாம் அப்படியே முன்னாடி தெரியாதா, ஆனால் பின்னாடி கொஞ்சம் லைட்டாக புகையடிச்சு பிளாக் கலரில் இருந்தது. சரி, அதெல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அப்படியே புதுசு போல் கொண்டு வந்துட்டேன். எல்லாமே நேற்று ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங் வேலை மட்டும்தான் நடந்துச்சு. எனக்கு ஒரு நாள் எடுத்துக்கிச்சு இந்த இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு. அவ்வளவு வேலைகள் நேற்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் 2 பக்கம் இருக்கக்கூடிய மணி பிளான்ட் செடி இதுலையுமே நிறைய காஞ்ச இலைகள் இருந்தது. ரொம்ப பழுத்த இலைகள்லாம் இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம க்ளீன் பண்ணி, அதனாலே பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்தது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு செடியெல்லாம் தூக்கி நல்லா நீட்டாக மேலேயுமே நீட்டாக கட்டி விட்டுட்டேன். அது போக காஞ்சி போன அந்த தண்டுகள்லாம் இருந்ததில்ல, அதெல்லாமே கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டிக்கோவுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இது செஞ்சு முடிக்கிறதுக்கு மதியம் ஆரம்பித்த வேலை 6 மணி ஆயிடுச்சு முடிக்கிறப்போ. அதனால் இந்த நிலைவாசலில் தொங்குது இல்லையா தோரணம், இது முன்னாடி அந்த நெல்மணி தோரணம் போட்டிருப்பல, இதெல்லாமே க்ளீன் பண்ணணும். இதை க்ளீன் பண்ண எனக்கு டைம் பத்தல, 6 மணி ஆயிடுச்சு. சரி, அதுக்கு மேலே க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்படியே நிறுத்திட்டேன். இதை இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால பண்ண முடியாது. நாளைக்கு ஒருவேளை நாளைக்கு க்ளீன் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக அந்த தோரணத்தை எல்லாம் கலட்டிட்டு நல்லா சோப்பு போட்டு துவைச்சி காய போட்டு தான் எடுத்து மாட்டணும். ஏன்னா அப்போ மாட்டி விட்டது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. அதை க்ளீன் பண்ணி அழுக்கெல்லாம் இல்லை, ஆனால் அந்த தூசி படியுது இல்லையா, காற்றுல வர்ற தூசிகள் அந்த பூவில் அப்படியே படிஞ்சு இருக்குது. அது ரொம்ப பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும், வீடியோலலாம் தெரியாது. அப்படியே நீட்டாக மாலை மாதிரியே தான் தெரியும். பக்கத்தில் இருந்து பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு லீஃப்லையும் அந்த தூசி அப்படியே படிஞ்சிருக்கிறது அப்படியே நல்லாவே தெரியும். அதனால் சரி கையோடு தட்டி விட்டால் போயிடும், இருந்தாலும் சரி துவைச்சே நம்ம மாட்டி விட்டுறலாம் மறுபடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த நெல்மணி தோரணம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்வஸ்திக் மாட்டி இருக்குது, இதை எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கு முன்னாடி இங்கே முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் எங்கெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும், அது எல்லாமே உங்களுக்கு வ்ளாகாக வரும். கண்டிப்பாக பாருங்கள். மணி பிளான்ட் செடி வளர்க்குறத பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா இதெல்லாம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்டிங்க. கிட்டத்தட்ட நான் உரம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். உரம் அப்போ கொடுத்தது தான். இதுக்குன்னு தனியாக உரமெல்லாம் வாங்குறதில்ல. டிஏபி உரம் தான் பார்த்தீங்கன்னா நர்சரிலையும் கிடைக்கும், நம்மளுடைய உரக்கடையிலையும் கிடைக்கும். பிளாக் கலரில் நம்ம இது மாதிரி இருக்கும், அது என்னது மிளகு மாதிரி இருக்கும். அதுதான் கொண்டாந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி விட்டோம்னா அதுவே செடியை நல்லா வளர வைக்கும். ஆனால் நான் போட்டு 6 மாதம் ஆச்சு, அதனால் சத்துக்களுமே இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. நேற்று தம்பியை வாங்கிட்டு சொன்னேன், அவன் வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் 8 மணிக்கு தான் நைட்டு வந்தான். அதனாலே டைம் ஆயிடுச்சுமா வந்துட்டேன், நாளைக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, நம்ம நாளைக்கு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுறப்போ எல்லா செடிகளுக்குமே அப்படியே உரமும் கொடுத்துடலாம். அப்புறம் சைடில் இருந்த அந்த மணி பிளான்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். முதல்ல இதில் சும்மா சின்ன
செடியாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தளைஞ்சு வாசல் படி வரைக்குமே படர்ந்து வந்துருச்சு. அந்த சைடு பின்னாடி சுவர் ஃபுல்லாமே படர்ந்து போயிருச்சு. சரி, அதெல்லாமே வந்து நீட்டாக அந்த க்ரோ பேக்குள்ளே வந்து ரவுண்ட் பண்ணி விட்டேன். இன்னுமே ரொம்ப அடர்த்தியாக வந்தது அப்படின்னா அந்த க்ரோ பேக் இருக்கிறதுன்னு தெரியாது. நல்லா வந்து செடி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அப்படியே வந்து மேலே எடுத்து இதை கட்டி விடலை, அப்படியே வந்து அதை ரவுண்ட் பண்ணி உள்ளே விட்டுட்டேன். அதோட வேர்கள் வந்து உள்ளே இறங்க மறுபடியும் புதுசாக பிரான்ச்சஸ் வச்சு இல்லையா, அப்போ வந்து செடி வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து அடர்த்தியாக தெரியும். அதுக்காக அப்படி செஞ்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி வச்சுருந்த அந்த அழகு செடி அதில் எல்லாம் அந்த காஞ்ச இலைகள் காஞ்ச தண்டுகள்லாம் இருந்தது. அதை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுபோல் மணி பிளான்ட் செடிக்கு நாம் வந்து லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். கொஞ்சம் வந்து சன்சைடு அந்த செமி ஷேடாக இருக்கக்கூடிய அந்த ஒளி கிடைச்சாவே போதும். மணி பிளான்ட் வந்து நல்லா வளரும். அல்லது நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னாலும் நம்ம ஒரு வாரத்துக்கு 2-3 நாள் வந்து எடுத்து கொண்டாந்து வெயிலில் வைங்க. ஏன்னா வெயிலில் வச்சோம் ஒரு 11 மணிக்கு வருதுல்ல காலையில், அந்த வெயிலில் வச்சோம் அப்படின்னாவே போதும். 1 மணி 2 மணி வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நிழல்லையே இருந்தது. டக்குன்னு நம்ம வந்து நல்லா வெயில் புடையில் கொண்டு வச்சோம்னா அது வந்து தாக்கு பிடிக்காது, அப்படியே வந்து வாட ஆரம்பிக்கும். அதனால் காலையில் வரக்கூடிய அந்த விட்டமின் டி உள்ள அந்த சத்துக்கள் நிறைஞ்சிருக்குள்ள வெயில், அதில் வந்து நாமளும் நிற்கிறது நல்லதான், செடிகளையும் அந்த நேரத்தில் எடுத்து வச்சு நம்ம வந்து பராமரிக்கிறது. அந்த செடிக்கு தேவையான அந்த சூரிய சக்தி, அந்த சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து செடிகளுக்கு கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இதை ஏற்கனவே வந்து நிறைய விலாகில் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸ்லையும் காட்டியிருக்கேன். நம்ம பூஜை அறைக்கு முன்னாடி அந்த 2 மணி பிளான்ட் வந்து தொங்க விட்டுருப்பேன் இல்லையா, அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ எடுத்துக்கொண்டே வெயிலில் வச்சுருவேன். வெயிலில் வச்சுட்டு அது வந்து ஒரு 2-3 நாள் வெயிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். திருப்பி எடுத்தாந்து மறுபடியும் உள்ளே மாட்டி வைப்பேன். இப்படி தான் வந்து இந்த மணி பிளான்ட் செடி வந்து அதிகமாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணாவே போதும். நம்ம என்ன தான் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தினாலும் அது வளர்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து க்ரோத்திங் வந்து அவ்வளோவா வந்து சீக்கிரம் வந்து வராது. இந்த மாதிரி செய்யும்போது நல்லாவே ஸ்பீடாக வளரும், அடர்த்தியாகவும் வளரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து மண்புழு உரம் இல்லை அப்படின்னா தொழு உரங்கள் கிடைச்சாலும் நம்ம கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா எதுவுமே கிடைக்காது அப்படின்னா உரக்கடையில் போயிட்டு இந்த மாதிரி செடிகளுக்கு உரம் கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய வந்து கலந்து வச்சுருப்பாங்க உரங்கள். எல்லா உரத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. அதையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. மிக்சிங் உரம் மாதிரி வச்சுருப்பாங்க, அதையும் கொடுப்பாங்க. அதுவும் நம்ம வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடலாம். இல்லை அப்படின்னா டிஏபி உரமே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி செடிகிட்ட வந்துட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதர் மாதிரி வளர்ந்துருச்சு. ஃபுல்லாக அப்படியே காடு மாதிரி மல்லிகைப்பூ செடியெல்லாம் வளர்ந்துருச்சு. இது என்னாச்சு அப்படின்னா ஃபுல்லாக வளர்ந்துட்டு தான் இருந்ததே தவிர பூ பூக்கவே இல்லை. ஒரு 2-3 பூ தான் பூத்துருந்தது. ஏன்னா அவ்வளவு பூ பிடிக்கிற செடி இதெல்லாம். அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்கலாம். நிறைய பூ இதிலையே நான் பறிப்பேன். கப்பாக பறிச்சுட்டு போவேன். அவ்வளோ மல்லிகைப்பூ பூக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயின் எனக்கு வந்ததுலேருந்து அப்படியே செடிகளெல்லாம் பராமரிக்க விட்டுட்டேன். மெயினாக பராமரிக்காமல் அப்படியே வந்து விட்டுட்டேன். மெயினாக அதுதான் காரணம். ஏன்னா பேக் பெயின் வந்தோடனே நம்மளுக்கு எந்த வேலையுமே செய்ய முடிகிறது இல்லையா, அப்படியே சோர்ந்து போய் படுத்துக்கிறோம். சரி கொஞ்சம் படுத்தா நல்லா இருக்குமேன்னு படுத்ததோட அப்படியே படுத்துக்குவோம், அவ்வளோதான். இதனாலே பார்த்தீங்கன்னா மாதிரி என்னால் செடிகளெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டேன். சரி இனிமேல் நம்ம வந்து இப்போல்லாம் சரியாயிடுச்சு, பேக் பெயின் அதுவாகவே சரியாயிடுச்சு. அதனால் வந்து சரி அப்படியே நம்ம பழைய மாதிரி நம்மளுடைய சேனலையும் ரன் பண்ணணும், இன்னொன்று வந்து நிறைய செடிகளையும் நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எல்லாம் அந்த வளர்ந்த செடிகள் எல்லாத்தையுமே வந்து வேறும் அந்த தண்டை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் கட் பண்ணி விட்டேன். ஏன்னா இனி வந்து மழை காலம் வருது இல்லையா, அதனால செடிகளும் வந்து காஞ்செல்லாம் போகாது. மறுபடியும் நிறைய புது புது கிளைகள் விட்டு நம்மளுக்கு வந்து மொட்டுக்கள் வந்து அதிகம் வைக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு உரம் இந்த டயத்தில் தான் நான் இதுக்கு உரம் கொடுக்கணும். ஆனால் வந்து உரம் இல்லாதனால நாளைக்கு நான் விலாக் எடுக்கும்போது உரம் கண்டிப்பாக இந்த எல்லா செடிகளுக்கும் கிளறி விட்டுட்டு உரம் கொடுப்பேன். எல்லா 2 பக்கமும் துளசி மரத்துக்கு 2 பக்கமே மல்லிகைப்பூ செடி தான் வச்சுருப்பேன். 2யுமே வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா வெயிலுமே துளசி செடிக்கு வரல, அவ்வளோ புதர் மாதிரி வந்துருச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தான் இந்த இடத்துல ஒரு வெளிச்சமே தெரியுது. ஆனால் நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா நான் முக்கால்வாசி வெட்டி விடாத காரணம் என்ன அப்படின்னா நல்லா பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்கிறக்காக. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னாவே சொல்லுவாங்க, எப்படிங்க இந்த செடி இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இவ்வளோ தலைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோக்கு தொட்டியில் வச்ச செடி தான்.
இதுக்காகவே நான் அப்படியே வந்து விட்டுறது. இன்னொன்று வீடியோவுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, அதனாலே வந்து பூக்களைனாலும் பரவாயில்ல, பச்சையாக மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிழல் வந்து துளசி செடியை கூட வளர விடுறதில்ல. அதனாலே சரி கம்ப்ளீட்டாக வெட்டியே விட்டுருவோம் அப்படின்னு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செடியே இல்லாத மாதிரி தான் இருக்கும் எதுலேயுமே, இடம் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன். அதே போல் ரோஸ் செடியிலையுமே பார்த்தீங்கன்னா 7 days ரோஸ் செடி ஒன்று வச்சுருப்பேன், சாண்டல் கலரு. அதையுமே வந்து ஃபுல்லாக ஒரே ஒரு கிளை மட்டும் ஃபுல்லாக வளர்ந்து மேலே வரைக்கும் போயிருந்தது. ஆனால் அப்படி வர்ற கிளைகளை தான் நம்ம வந்து கட் பண்ணி விடணும். ஏன் அப்படின்னா அது மற்ற கிளைகளுக்கு சத்துக்களும் கொடுக்காது, எல்லா சத்துக்களுமே அந்த நீளமாக வளர்ந்துட்டு போகுது இல்லையா, அந்த தண்டு வந்து எடுத்துக்குமாம்மா. அதனால தான் பெருசாக போகிறப்போ அதை கட் பண்ணி விடணும் அப்படிம்பாங்க. அதனாலே நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன். அதையுமே கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட வச்ச செடி காஞ்ச இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அப்படியே நிலைவாசலில் ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். இந்த காஞ்ச இலைகள் மண் இதெல்லாம் இருந்ததா அது எல்லாமே வந்து தொடச்சி விட்டுட்டேன். வேலை பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஆரம்பித்த வேலை கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் செஞ்சேன். அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் 7 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேன். அவ்வளோ வேலைகள் இருந்தது. ஏன்னா ஒன்றை தொட்டு இதை இப்போவே பண்ணிடுவோன்ட்டு கையோட எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சோம்பேறித்தனம் பார்க்காம எல்லா வேலையுமே நேற்றே செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ தான் ஒரு மனசுக்குள்ளே ஒரு திருப்தி இருந்தது. ஏன்னா எப்போதுமே கோலம் போட்டு நம்ம வந்து ரொம்ப அழகாக மங்களகரமாக நம்மளுடைய வாசலை நான் வச்சுருப்பேன். பார்த்தாவே அப்படியே வந்து தெய்வகடாட்சமாக இருக்கும் அந்த வாசல் நிலைப்படி. ஏன்னா இப்படி கஜன்னு இருந்ததுனாலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் இந்த கோலம் போடுறதையே நான் வந்து நிறுத்திட்டேன். எனக்கே மைண்டுக்கு அது வந்து செட் ஆகலை. என்னமோ போல இருக்கே, அதை எப்படா க்ளீன் பண்ணிவிட்டு பழைய மாதிரி கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டே இருந்தது. அப்படா வேலை செஞ்சு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மூச்சு விடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ ஒரு ஹாப்பியாகவும் இருந்தது பார்க்குறக்கு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. இன்னொன்று ஒரு சகோதரி கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா எப்போக்கா இதை வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டாண்டு வச்சு நீங்கள் வீடியோ கொடுப்பீங்க, ஏன்னா எல்லா செடிகளுக்குமே ஸ்டாண்டு வைக்கிறதா சொல்லியிருந்தீங்க, எப்போ கொடுப்பீங்கன்ட்டு டெய்லி அவங்களுடைய கமெண்ட்ஸ் நான் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு அவங்களுடைய மோட்டிவேஷனை இதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வீடியோ எடுக்கணும்னே ஓடிட்டே இருந்தது மைண்டில். அதனாலே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதான் இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் மற்ற விலாக் எடுக்கிறது அந்த மாதிரியே எனக்கு டைம் ஓடிடுச்சு. சரி கொஞ்சம் வந்து கார்த்திகை நெருங்க பக்கத்தில் வரும்போது க்ளீன் பண்ணோம்னா நம்மளுக்கு வீட்டுக்கு முன்னாடியும் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கணும் கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்குமே அப்படிங்கிறக்காகவே வந்து இன்னும் 2 வாரம் இருக்குது. இருந்தாலும் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம்னா அப்போ மேலோட்டமாக லைட்டாக கூட்டி விட்டு சும்மா தட்டி விட்டு அப்படியே கூட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் இல்லையா. அதுக்காக இன்னொன்று கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு இப்போவே நம்ம இந்த செடிகளெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா அன்றைக்கி இந்த செடிகள்லாம் நல்லா தளைஞ்சிருக்கிறப்போ அழகாகவும் இருக்கும் அப்படிங்கிறக்காகவே பிளான் பண்ணி முன்கூட்டியே பண்ணிட்டேன் நான் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக விநாயகர்கிட்ட இருந்த அந்த செடியில் எல்லாமே வந்து அந்த ஒட்டடை சின்னதாக வந்து ஒட்டடை இருந்தது. அதை எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்டிக்கு வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து தட்டி விட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு விநாயகர்லாம் எடுத்து நீட்டாக கழுவிட்டு வேலைகள் செஞ்சுட்டே இருந்து பார்த்துக்கோங்க. மொபைல்லே சார்ஜ் முடிகிற அளவுக்கு வேலைகள் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களே. ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் உள்ள மணி பிளான்ட்டுக்கு எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டு ஸ்டாண்டெல்லாம் எடுத்து வச்சு நல்லா இப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளிச்சமே கிடைக்கிது. முதல்ல அப்படியே அடசலாக இருந்தது. இன்னுமே இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இந்த சைடு சொன்னேன் இல்லையா துளசி மாடை பக்கம், ஏன்னா இதுலேயுமே இன்னும் தேவையில்லாத அந்த க்ரோ பேக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி கொண்டே மேலே வைக்கணும். ஏன்னா சண்டே வந்து ஆளை வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்தாங்க அப்படின்னா ஏன்னா என்னால் தூக்க முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நம்மளுக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால அந்த வெயிட் உள்ள பொருள்லாம் தூக்க வேண்டான்னு இருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா சரி அப்படியே இருக்கட்டும், ஆள் வர சொல்லியிருக்கோம் சண்டே. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இன்னுமே இந்த இடத்த அந்த சைடு ஃபுல்லாக இன்னும் தேவையில்லாத எல்லா தொட்டிகளையும் தூக்கி கொண்டே மேலே வச்சிடலாம். ரொம்ப நீட்டாக செடிகள் வைக்கிறது மட்டும் கீழே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நினச்சிட்ருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரை அடிக்கு அப்படியே சும்மா ஒரு ஸ்டாண்டு மாதிரி கட்டி விட்டுறலாமா செங்கல் வச்சு அப்படிங்கிற ஒரு யோசனையே இருக்குது. நம்ம ஸ்டாண்டு போட்டு என்ன தான் தூக்கி வச்சாலும் க்ளீன் பண்ணுறது தண்ணி போகிறதுக்கெல்லாம் இப்போ மழை பெஞ்சதுன்னா தண்ணியெல்லாம் அப்படியே அந்த க்ரோ பேக் வந்து அடைச்சிக்குது. அப்படியே வந்து என்ன தரையோடு வச்சுருக்கேன் இல்லையா, அது அப்படியே நின்றுக்குது. தண்ணி போக முடியாமல் வந்து ரொம்ப நேரம் அந்த உட்டு ஒட்டி இருக்கோம்ல சீட்டு அதுலேயே நிற்கிற மாதிரி இருக்குது. அதனாலேயே முக்கால்வாசி அது டேமேஜ் ஆகிற ஃபீல் வந்துருச்சு அதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சரி இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு அரை அடிக்கு கட்டி விட்டுடலாமா ஸ்டாண்டு மாதிரி செங்கலை வச்சு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா தூக்கி அது மேலே செடிகளை வச்சுட்டோன்னா
பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். இன்னொன்று நம்ம க்ளீன் பண்ணுறக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது பூச்சி புழுக்கள் இருந்தால் கூட க்ளீனாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஸ்டாண்டை விட நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோன்னா க்ளீனிங் தான் முக்கால்வாசி நம்மளுக்கு மெயின். செடி வச்சு வளர்க்குறதெல்லாம் பெருசு கிடையாது, அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணணும், கழுவி விடணும். ஏன்னா அதில் இருந்து மண் வந்து கீழே தண்ணி ஊற்றும் போது ஒழுகி கீழே வரும். தண்ணியை மேலே நின்று ஊற்றணும் அப்படின்னா தெரிக்கும் எல்லா பக்கமும். இப்படி க்ளீனிங் வேலை தான் அதிகமாக இருக்கும் செடி வச்சு வளர்த்தோம் அப்படின்னாவே. ரொம்ப வந்து பராமரிக்கிறதெல்லாம் ஆள் போட்டு தான் செய்யணும். அந்தளவுக்கு தான் வந்து வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து வீட்டுக்கு வேலை செய்ய வேலையாட்கள் வச்சுருக்கீங்களா, எப்படி இவ்வளோ வேலை செஞ்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. வேலையாட்கள்லாம் யாருமே கிடையாது, நான் தான் என்னோடய வேலைகள் எல்லாம் செஞ்சுக்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் செஞ்சுக்குவேன். எந்த வேலை ரொம்ப முக்கியமோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு நான் செஞ்சுக்குவேன். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ரொம்ப ஸ்பீடாக வேலைகள் செய்வேன். எனக்கு எங்கே பார்த்தாலும் கஜகஜன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நீட்டாக இருக்கும்னு நினைப்பேன். ஆனால் இப்போல்லாம் முடியறதில்ல. நான் சும்மா வீடியோக்காக நான் அப்படிலாம் பொய் சொல்லலாம் விரும்புகிறதில்ல. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுது உடம்பு. வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப உடம்பு டயர்டாகிடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் நான் வேலைகளை செஞ்சுக்குவேன். அடுத்த நாள் பாதி வேலைகளை பிரித்து இப்படி வேலைகள் செஞ்சுக்கிறது. ஆள் போட்டு வேலை செய்கிற அளவுக்குலாம் இன்னும் மைண்ட் செட் ஆகலை. ஒரு டைம் போட்டிருந்தேன். எப்போனா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்கிறதுக்கு வந்திருந்தாங்க. வீடெல்லாம் கூட்டி தொடச்சி விட்டு போகிறதுக்கு மட்டும் ஆளுகள் போட்டிருந்தோம். ஆனால் என்னென்னா அவங்க பின்னாடி நாம் திரிகிற மாதிரி இருந்தது. இன்னொன்று நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க க்ளீன் பண்ணுறதும் இல்லை. நம்ம சொன்னோம் அப்படின்னா யதார்த்தமாக சொன்னால் கூட கோவப்படுவாங்க. திரும்ப நாம் வந்து போய் சொல்லிட்டு இது இந்த இடத்துல எப்படி க்ளீன் பண்ணுங்கள், இந்த இடத்துல பாருங்கள் டஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து சொல்கிறக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தது. அதனாலே சரி இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வேக்யூம் கிளீனர் வாங்கினேன் நான். சரி அதை வச்சு நாமளே க்ளீன் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு தான் அதெல்லாம் வாங்கி சுத்தம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நானே தான் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வேலையாட்களும் போடலை, யாரும் போடலை. அப்படியே வந்து நானே கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபுல்லாக அந்த விநாயகர்கிட்ட இருந்த அந்த டேபிள் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து தட்டி சுத்தம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஜன்னல் எல்லாமே வந்து ஒட்டடை அடித்து விட்டுட்டு அந்த பின்னாடி வச்சுருக்கல எல்லோ கலர் ஃப்ளவர் அதெல்லாமே வந்து எல்லாத்தையும் எடுத்து தூசியெல்லாம் தட்டி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டி விட்டுட்டேன். ஏன்னா இந்த பக்கம் கூட்டி நான் மாப் போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா மறுபடியும் விநாயகரை எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னா அந்த பக்கம் நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தான் வந்து வேலைகள் செஞ்சேன். ஏன்னா அந்த பக்கம் விநாயகரை எல்லாத்தையும் எடுத்து லைனாக அடுக்கி வச்சுருக்கேன். அதனால் மறுபடியும் நம்ம கூட்ட தூசி வரும். ஒரு மாதிரி விநாயகருக்கு முன்னாடி போட்டு சீமாரை போட்டு கூட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் சரி இங்கே கூட்டி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்து நல்லா நீட்டாக மாப் போட்டு விட்டுட்டு தூக்கி விநாயகரை வச்சுட்டு அந்த பக்கம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தான் செஞ்சேன். நேற்று வந்து ஒரு கமெண்ட்ஸில் வந்து ஜோதிலக்ஷ்மி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து எப்படிக்கா நீங்கள் சாப்பாடு கொடுத்து வளர்த்தீங்க, என்னோடய குழந்தைக்கு வந்து வெயிட்டே வரமாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நேற்று ஒரு சின்ன ஒரு பதிவாக ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த பதிவில் நான் என்ன சொல்லியிருந்தனோ அதுதான் நான் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன பையன் வந்து கொஞ்சம் வெயிட்டாகவே இருப்பான். அதனால் எனக்கு அப்போ வந்து குழந்தை பிறந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுனால நான் வந்து அந்த பையனை வந்து குளிக்க வைக்கல. ஏன்னா அதுக்கு நான் ஆயா போட்டிருந்தேன். ஒரு ஆயா தான் வருவாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அண்டா தண்ணி காய வைக்க சொல்லுவாங்க. அந்தளவுக்கு காய வைக்கிறது. தினமுமே பையனுக்கு வந்து ஆயில் தேய்ச்சி லைட்டாக அந்த பேபி ஆயில் இருக்குல்ல அதுதான் தேய்ச்சி நல்லா ஊற வச்சு போட்டு நல்லா தேய்ப்பாங்க பார்த்துக்கோங்க. அந்த தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுலேயே வந்து பையன் வந்து டயர்டாயிடுவான், தூக்கம் வந்துடும் அவனுக்கு. அந்தளவுக்கு வந்து தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. நல்ல ஒரு கைராசியான ஒரு ஆயா அந்த ஆயா. கிட்டத்தட்ட ஒரு அவனுக்கு 1 வயசு வர்ற வரைக்குமே அவங்க வந்திருந்தாங்க. ஏன்னா அவன் வெயிட்டாக இருக்கனால என்னால் தூக்கவும் முடியாது. இன்னொன்று அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தனால நம்ம ஒரு 3 மாதம் வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக இருந்ததுனால தான் வந்து அந்த ஆயா போட்டிருந்தோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாரத்துக்கு 1 நாள் மட்டும் மாசிக்காயின்னு இருக்குது. அது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். நான் வீடியோக்காக சொல்கிறேன்னு சொல்லியெல்லாம் நீங்கள் எதுவும் செஞ்சிடாதீங்க. அந்த காய் வந்து என்ன பண்ணாங்கன்னா உரசி ஒரே ஒரு துளி எடுத்து தாய்ப்பால் நம்ம வந்து சங்கில் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த தாய்ப்பாலில் கலந்து குழந்தைக்கு போடுவாங்க. ஏன்னா அந்த மாசிக்காய் வந்து பிள்ளையை வளர்க்கும் காயின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வளரும், குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாகும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா
நல்லா புஷ்டியாக வளர ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறக்காக அந்த ஆயா டெய்லி அந்த தாய்ப்பாலில் கொஞ்சம் சங்கில் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அதில் துளியூண்டு உரசி துளியூண்டாக எடுத்து வந்து கலந்து அந்த குழந்தைக்கு வந்து வாயில் ஊற்றி விட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயா குளிக்க வைக்கிறக்குள்ளேயும் நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். அவனுக்கு கேரட்டு எல்லாம் வேக வச்சு மிக்சியில் அடித்து பால் ஊற்றி கலந்து வச்சுருவேன். எப்போதுமே படுக்க வச்சு தான் என் பையனுக்கெலாம் வந்து சாப்பாடு கொடுத்தேன். படுக்க வச்சுன்னா கீழே தலகாணி வச்சுக்குவேன். அந்த மாதிரி தலை மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அந்த மாதிரி படுக்க வச்சு அவன் கொடுத்தா தான் சாப்பிடுவான். உட்கார வச்சுக்கிட்டுலாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ குறும்பு பண்ணுவான். அதனால் அப்படியே வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டே வந்து சின்னவனுக்கு அப்படி தான் சாப்பாடு கொடுத்தேன். அது மாதிரி ராகி கூழ் இதெல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே வச்சுக்குவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபுட்டு வந்து கொடுப்பேன். ஆப்பிள் வேக வச்சு கொடுக்குறேன். தோலை மட்டும் சீவிட்டு அப்படியே இட்லி சட்டியில் ஒரு வேக வச்சோம்னா போதும், அது அப்படியே நைஸாக வெந்துடும். அதை மறுபடியும் மிக்சியில் பால் ஊற்றி அடித்து அப்படியே கொடுக்குறது. தினமும் கேரட்டு அண்ட் பீட்ரூட்டு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழங்கு வகைகளை வந்து வேக வச்சு கொடுத்தேன். அதுபோல் சாப்பாடுமே வந்து பருப்பு சாதம், நெய் சாதம், இதெல்லாமே வந்து பால் சாதம், இப்படி வந்து சாதங்களையுமே வெரைட்டியாக வந்து கொடுத்து தான் வந்து குழந்தைங்கள அப்படி தான் நான் வந்து வளர்த்திட்டு இருந்தேன். இப்படி தான் வந்து குழந்தைகளை வளர்த்துனே தவிர மற்றபடி வேறு எதுவுமே நான் கொடுக்கல. இன்னைக்கு கூட ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா சத்து மாவுலாம் கொடுத்து வளர்க்கலாங்க்கா அப்படின்ட்டு. ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் அப்படி தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு டவுனில் அதெல்லாம் கிடைக்கல. கிடச்சிருந்தா கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக. எனக்கு கிடைக்கல அப்போது. அதனால பார்த்திங்கன்னா செர்லாக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன். ஒவ்வொரு மாதத்துக்குள்ளே செர்லாக் இருக்குள்ள அதை வாங்கி என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் பால் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து செர்லாக் கொடுத்துருவேன். அந்த ஆயா வந்து ஒரு 9:30க்கு மேலே குளிக்க வைக்க வருவாங்க. ஒவ்வொரு நாள் 10 மணிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேரட்டெல்லாம் வேக வச்சு கொடுத்துருவேன். கொடுத்தேன் அப்படின்னா சாப்பிட்டுக்குவாங்க. மதியம் வந்து பார்த்திங்கன்னா நெய் சாதம், இப்படி வந்து பருப்பு சாதம், இந்த மாதிரி வந்து நெய் ஊற்றி கலந்து கொடுக்குறது, இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி தான் கொடுத்து குழந்தைங்கள வளர்த்தணும் இல்லையா? அது ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு மாதிரி இல்லை, எல்லாருக்குமே அந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதை வந்து இப்போது இன்னைக்கு கூட கமெண்ட்ஸ்லலாம் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்ல. நல்ல விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம். முக்கால்வாசி என்ன அப்படின்னா தெரியாத விஷயங்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து வீடியோஸே வந்து வரணும். ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவல் இருக்கணும், அது எல்லாருக்குமே பயனுள்ளதாகவும் இருக்கணும் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க. ஏன்னா எனக்கே தெரியலைனாலும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நான் என்னோடய பேர குழந்தைகளெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறக்காக நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லா விஷயங்களையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் போட்டது வந்திருந்தது இல்லையா? சரி, நான் அதையுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு அதில் வந்து இந்த புஷ் கொடுத்துருந்தாங்க கீழே, அது தனியாக பேக்கிங் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. சரின்னா அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக உட்காந்து மாட்டினேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த செடி கட் பண்ண செடி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டே வெளியில் போட்டுட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக கூட்டி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. வேலைகள் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இது என்ன இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அதில் உட்கார்ந்தப்போ தான் தெரியுது, எப்பா முடியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது. நம்ம இந்த பெண்களையெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க, நீ என்ன வீட்டில் சும்மா தானே இருக்கிற, என்ன வேலை செஞ்சுட்ட அப்படிம்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட வேலைக்கு போகிறவங்க கூட ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லஞ்ச் டைம் கிடைக்கும், 1 hour கிடைக்கும், இன்டர்வல் டைம் கிடைக்கும், இப்படி ஏதாவது ஒரு டைம் இருக்கும். எல்லோரும் கூட பேசி அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க. போகிறப்பெல்லாம் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு தனிமையாக உட்காந்துட்டு பேசக்கூட ஆள் இல்லாமல் மொபைலில் பாட்டை கேட்டுக்கிட்டு நம்ம வேலை செய்கிறது எவ்வளோ ஒரு கொடுமை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு தான் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாமே மாற்றுறது, வேலை களைப்பையுமே வந்து தெரியாமல் ஆக்குறது. என்னை பொறுத்தளவு வந்து நம்ம ராஜா சார் தான். அவருடைய பாட்டு கேட்டாவே பொழுது வேலை செய்யலாம், அந்தளவு மாதிரி ஒரு மாதிரி மைண்டு ஃபுல்லாக செட் ஆகிடும் எனக்கு. இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டாண்டில் வந்து அதெல்லாம் மாட்டி வச்சுட்டேன். மாட்டி வச்சதுக்கப்புறம் 8 ஸ்டாண்டு வந்துருந்தது. கிட்டத்தட்ட அது என்னமோ 300 ரூபா சம்திங் என்னமோ வந்துருந்தது. 299 ரூபாயோ 300 ரூபாயோ வந்துருந்தது.
அதெல்லாமே வந்து தனியாக மாட்டி வச்சாச்சு. இப்போ இந்த சைடு இந்த பில்லர் ஓரத்தில் இருந்த செடிகளை என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பெரிய தொட்டியிலேருந்து வந்த மணி பிளான்ட் எல்லாம் அப்படியே சும்மா பதியமாக போட்டு வச்சேன். அது ஒன்றுக்கு மேலே ஒன்றா பின்னி எல்லா செடியிலையுமே வந்து அந்த வேர் இறங்கி பதியமாக இருக்குது. அதனால் சரி அதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டுட்டு எங்கெங்கே வேர் வந்து உள்ளே போயிருந்ததோ அந்த இடத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் எல்லா செடிகளையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் இருக்கக்கூடிய மணி பிளான்ட் செடி வந்து பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன். அதில் இன்னும் புதறு மாதிரி இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ண எனக்கு டைம் பத்தலை. அதனால் சரி அடுத்த நாள் இந்த நிலைவாசலை க்ளீன் பண்ணுறப்போ அதையுமே அந்த ஒரு தொட்டி மட்டும் க்ளீன் பண்ணணும். நிறைய செடிகள் இருக்குது. அதனால் வந்து அதை ஒரு நாள் அடுத்த நாள் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். இன்னொன்று இருட்டும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் வேலை செய்கிறக்கும் முடியல. அப்படியே ஏன்னா அடுத்து நான் வந்து டிஃபன் செய்ய போகணும், நைட்டு டிஃபன் செய்ய ஆரம்பிக்கணும், அப்புறம் வேலைகள் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் இவ்வளோ வேலைகளும் செஞ்சாச்சு. எப்போதுமே நம்ம வந்து மணி பிளான்ட் செடியை வந்து தனியாக எடுத்து நம்ம வச்சு வளர்க்குறத விட இது மாதிரி பதியம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் வந்து வேர் இறங்குது. இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் செடிகளை கொத்தாக நம்ம கொண்டாந்து மண்ணுக்குள்ளே வச்சாலுமே அது வந்து வர்றதில்லை. அதனால் அப்படியே வர்ற மாதிரி இருக்கும், அப்படியே காஞ்சி போகிற மாதிரி ஆயிடுது. அதனால் நீங்கள் மணி பிளான்ட் செடியை வந்து சீக்கிரம் வளர்க்கணும், நிறைய வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பதியம் போட்டு வைங்க. இது மாதிரி மண்ணை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்து வேர் வர்ற இடத்துக்குள்ள அப்படியே பதிச்சு விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே வேர் இறங்கிரும். அது நல்லா வேர் இறங்கி கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 கிளைகள் விட்டோன்னே கட் பண்ணி விட்டோம்னா அது அப்படியே தொட்டியிலேருந்து மறுபடியும் புதுசாக வந்து செடிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா தொட்டிகளையும் தள்ளி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் கூட்டி விட்டு மாப் போட்டு விட்டேன். ஏன்னா தொட்டி வச்ச இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செம்மண் இறங்குனது, தண்ணி ஊற்றுனது, இதெல்லாம் அந்த உட்டையே பார்த்தீங்கன்னா கலரே மாறுற மாதிரி ஆக்கியிருக்கு. அப்புறம் மாப் போட்ட விட்டால் ஒரு அளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு, நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஸ்டாண்ட் எடுத்து வச்சு தூக்கி வச்சோன்னே தான் பளிச்சுட்டு இருக்கு அந்த இடமே. பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பூச்சிகள் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரிகிறதா இருக்கட்டும், கொஞ்சம் பார்க்குறக்கும் ரொம்ப நீட்டாகவும் பளிச்சுட்டு இருக்குது. நான் முதவே சொன்னேன் இல்லையா, இன்னுமே நிறைய க்ரோ பேக்கெல்லாம் இங்கே தேவையில்லாத வேஸ்ட் பேக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா நிறைய செடிகள் வச்சுருந்தேன், அதனால் வந்து அதெல்லாம் இப்போ ஒரு மாதிரி போயிடுச்சு. எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா மறுபடி வந்து ஏதாவது செடிகள் வாங்கி அழகு செடிகள் வாங்கி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல பூச்செடிகள் தான் வாங்கி வச்சுருந்தேன், அது அவ்வளோவா வரல. அதனால் அழகு செடிகள் வாங்கி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் இந்த க்ரோ பேக்கில் ஃபுல்லாக மேலே தூக்கொண்டே வச்சுட்டு அதில் ஏதாவது வேறு செடிகள் நம்ம காய்கறி செடிகள் அது மாதிரி போட்டு விடலாமா அப்படின்னு யோசனையில் இருக்கேன். தொட்டி வாங்கிட்டு வந்து குட்டி குட்டி அழகு செடிகள்லாம் வாங்கி வச்சு விட்டுறலாம். இல்லை அப்படின்னா இந்த மணி பிளான்ட்டையே வந்து பதியம் போட்டு நிறைய வச்சு விட்டுறலாமான்னு ஒரு திங்கிங்கில் இருக்கேன். அடுத்தடுத்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிப்போம். அவ்வளோதான், ஸ்டாண்டை தூக்கி வச்சாச்சு. அப்படியே வந்து தொட்டிலையுமே வந்து அந்த மணி பிளான்ட்டை சுற்றி வச்சுருக்கேன். இன்னுமே அதில் பின்னு போட்டு அமுத்தி விடணும். அப்போ தான் கொஞ்சம் மண்ணை வந்து கிளறி விட்டுட்டு, ஏன்னா மண் இறுக்கமாக தான் இருக்குது, அதனால் ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வந்து பின்னு இருந்து போட்டு அமுத்தி விட்டோம் அப்படின்னா அது இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக வேர் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய செடிகள் வரும். அதனால் அதெல்லாம் அடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கொடி வந்து அந்துருச்சு அந்த மணி பிளான்ட்டு. அதனால் சரி அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இங்கே முன்னாடி நிலைவாசல்கிட்ட வச்ச அந்த தொட்டி மேலே வந்து அப்படியே பதியமாக போட்டு விட்டுட்டேன். இது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, பார்ப்போம். அப்படியே வேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி வேர் வந்து நல்லா இருக்கே, அதை வந்து பதியம் போட்டே விட்டுருவோம் அப்படின்ட்டு அப்படியே வந்து மண்ணை போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் வருதா என்னங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதை சொல்லணும், நான் மறந்துட்டேன். இந்த இடத்துல வந்து நிறைய மணி பிளான்ட் இருந்தது இல்லையா, ஃபுல்லாக வந்து நிலைவாசலுக்கு மேலேயே கட்டி விட்டுருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம். ஆனால் அது என்னாச்சு அப்படின்னா இந்த மேலே வச்சுருக்கோம் இல்லையா விளக்கு, அது வந்து வெறும் விளக்கு தான் வச்சுருந்தேன். அதுலேருந்து என்னாச்சு அப்படின்னா ஆயில் வந்து லீக் ஆகி ஃபுல்லாக அந்த நான் கட்டி விட்டுருந்த அந்த மணி பிளான்ட்லேயே லீக் ஆகி அந்த செடி ஃபுல்லாக அந்த தண்டு ஃபுல்லாமே அந்த ஆயில் வந்து படிஞ்சிருச்சு. பிசுன்னு படிஞ்ச உடனே அது ஒரு மாதிரி பழுத்து வேஸ்ட்டாக போச்சு. ஃபுல்லாமே கீழேருந்து நிலைவாசலுக்கு வரைக்கும் மேலே ஏற்றி விட்டேன். எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். வேண்டாம் இனி புதுசாக தளைஞ்சு வரட்டும் அப்படிங்கிறக்காக. அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு தட்டம் வச்சு இப்போது விளக்கு வந்து அதில் வைக்கிறது. நிறைய ஆயில் ஊற்றாமல் அளவாக மட்டும் ஆயில் ஊற்றி இப்போது
முன்னாடி வந்து அந்த மாட விளக்கில் வந்து தீபம் வைக்கிறது. அந்த மாட விளக்குலேருந்து தான் முக்கால்வாசி ஆயில் வந்து ஒழுகி வேஸ்ட்டாக போச்சு அந்த செடி ஃபுல்லாக. மறுபடியும் தளைஞ்சு வரும், இப்போ தான் தளைஞ்சு வந்துட்டு இருக்குது. இன்னுமே வந்து நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வளர வளர அப்படியே கட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் லைசால் கலந்து மாப் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா அந்த பக்கம்லாம் கொஞ்சம் ஆயிலாக இருந்தது, அதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைசால் கலந்துட்டு அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாப் போட்டு விட்டாச்சு. அதே மாதிரி நான் லைவ் வராத காரணம் நான் வந்து சொல்லியிருந்தேன். எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னடா அக்கா அப்படி சொல்கிறாங்களே, அப்படிலாம் யாரும் கஷ்டப்படாமல் ஓகேக்கா பரவாயில்லக்கா, உங்களுக்கு எது பிரியுமோ அதை செய்யுங்க, ஆனால் டெய்லி எங்களுக்கு வீடியோ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் வந்து டெய்லி ஏதாவது ஒரு vlog வீடியோ நம்ம சேனலில் வரும். அதே போல் பூஜை வீடியோஸ், இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, பூஜை ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து ஃபுல்லாக பூஜை vlog தான் வரும். அதனால் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். அதே போல் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அக்கா அன்னபூர்ணி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா, நீங்கள் இப்போலாம் வீடியோலேயே அதை காட்டுறதே இல்லை அவங்கள அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டிருந்தீங்க. வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் ஃபுல்லாக வந்து வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக நான் வந்து வீடியோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம சேனலில் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாப் போட்டு விட்டுட்டு அப்புறம் அந்த முன்னாடி இருந்தது இல்லையா மாட விளக்கு, அதையுமே பார்த்தீங்கன்னா அந்த தீபம் எரிஞ்சு ஃபுல்லாக அந்த புகையை அடித்து கருப்பாகவே இருந்தது. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. சரி கம்ப்ளீட்டாக எப்படா இதை க்ளீன் பண்ண, ஏன்னா உட்டு ஊறி போயிருமோ அப்படின்னு நான் நினச்சேன். தொடச்சா அது போகாது, ஆனால் கழுவணும் அப்படின்னா டக்குன்னு ஊறி போய் அதோட டிசைன்ஸ் எல்லாம் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணேன். அந்த உட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அதனால சரி அட்டை மாதிரி இல்லை, சரி அப்படியே தண்ணியிலே கழுவிடலாம், ஏன்னா தண்ணியில் கழுவினா மட்டும்தான் அது போகும் அப்படிங்கிறக்காக அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். ஒரு நிமிஷம் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் எதை வச்சு கழுவுனா போகணும்னு யோசனை பண்ண. சரி விம் ஜெல் இருந்தது, அதை வச்சு கழுவுனா போயிடும், வேறு எதை வச்சு நம்ம தேய்க்கக்கூடாது அப்படின்னு மெதுவாக அப்படியே விம் ஜெல்லை லைட்டாக தொட்டுட்டு அப்படியே ஸ்க்ரப்பு வச்சு, அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக தான் வந்து தேய்ச்சேன். ஆனால் நல்லாவே வந்து பளிச்சுன்னு புதுசாக ஆயிடுச்சு. ஆனால் இது என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து இருக்கிறது நல்லா உட்டு, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அட்டை மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஊற ஆரம்பிச்சிருச்சு. அதனால சரி ரொம்ப நேரம் தண்ணியில் போட வேண்டாம் அப்படின்னு கழுவி டக்குன்னு வெளியில் எடுத்துட்டேன். இன்னுமே வந்து அந்த பின்னாடி உள்ள அந்த அட்டைக்கு வந்து பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஊறாது, ஏன்னா தண்ணி வந்து உள்ளே போகாது. அதனால் பெயிண்ட் பண்ணுற அன்னைக்குன்னு எடுத்து கலட்டிட்டு அதில் பின்னாடி மட்டும் அப்படியே பெயிண்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கேன். அது செய்யும்போது நான் அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த மாட விளக்கு கண்டிப்பாக கேட்பீங்க, இதெல்லாம் எங்கே வாங்கினீங்கக்கா அப்படின்லாம் கேட்பீங்க. நான் ஏற்கனவே இது நிறைய பதிவு நான் வந்து வாங்கினதுலேருந்து எல்லா பதிவும் நான் கொடுத்துருக்கேன், நிறைய vlogல ஷேரும் பண்ணியிருக்கேன். புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு அது தெரியாது இல்லையா, இருந்தாலும் அவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். இது வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது ரேட்டு வந்து எனக்கு மறந்துடுச்சு, ஏன்னா இது வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு ரேட்டு மறந்துடுச்சு. நீங்கள் மீஷோவில் வந்து மாட விளக்குன்னு போட்டிங்கனாவே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொன்று இதில் வந்து தீபம் வந்து நம்ம வைக்க முடியாது வாங்கணும் அப்படின்னா. நான் இதில் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். கீழே வந்து உட்டு கட் பண்ணி அந்த இப்போ நான் தேய்க்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து வச்சு அப்படியே வந்து பின் பண்ணி விட்ட உட்டு தான் வந்து விளக்கு வைக்கிற மாதிரி ரெடி பண்ணினேன். ஒரு ஆஃப் ரவுண்டாக உட்டை கட் பண்ணி அதில் வந்து ஓவல் சைஸ் கொண்டு வந்து இப்படி நிறைய வேலைகள்லாம் இதில் செஞ்சுருப்பேன். அதுபோல் இந்த மணி எல்லாமே நானாக போட்டு விட்டதா. இதில் வந்து எதுவுமே இருக்காது, இந்த கீழே உள்ள ஆஃப் ரவுண்டு இருக்காது, அப்படியே வந்து தான் இருக்கும், அப்படியே உட்டாக தான் இருக்கும். நான் தான் அந்த மணி மாட்டுறதுக்கெல்லாம் மறுபடியும் ஊக்கெல்லாம் வந்து வச்சு ஃபுல்லாக வந்து இதை ஒரு பார்க்குறக்கே இன்னுமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கொண்டு வந்தது நான் தான். இதில் அந்த வேலைகள்லாம் நான் செஞ்சுருக்கேன். அதனால் நீங்கள் இது தான் வாங்கி மாட்டணும் அப்படியெல்லாம் நான் வந்து யாரையும் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு இது பிடிச்சிருந்தது, அழகாக இருந்ததா, அதனால் நான் வந்து சரி உட்டுலேயும் இருக்குது. இப்போல்லாம் நிறைய டிசைன்ஸ் மாடல்லாம் இப்போ நிறைய வந்துடுச்சு, நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதையும் நான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன்.
அதுக்கப்புறம் விநாயகர்கிட்ட இருந்த அந்த மணி விளக்கு, விநாயகர் விளக்கு, அதை எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு எல்லாத்தையும் ஒரு கழுவி நீட்டாக எடுத்து மாட்டியாச்சு. இதெல்லாம் அடுத்த நாள் கழுவிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். ஆனால் வந்து மறுபடியும் ஒரு யோசனை என்ன அப்படின்னா, இது ஒரு வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப இதில் வந்து கை வைக்கக்கூடாது. ஒரு வேலை முடிஞ்சதுன்னா அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடணும் அப்படிங்கிறக்காகவே ரொம்ப டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல உட்காந்தாவது இந்த வேலையை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு அங்கேயே போட்டிக்கோலையே ஃபேனை போட்டு விட்டுட்டு ஒரு டப்பில் தண்ணி வச்சு உட்காந்தே கழுவிட்டேன். இப்போ எல்லாம் அதை கழுவி முடித்து மறுபடியும் நல்ல தண்ணியில் வந்து நீட்டாக கழுவி எடுத்தாந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த மாட்டியிருந்த விளக்கு மாடை மாட்டியிருந்த இடத்துல வந்து ஒரு கிளாத் வச்சு நீட்டாக தூசியெல்லாம் இல்லாமல் எல்லா பக்கமும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாட விளக்கையும் மாட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தீபம் ஏற்றலை, ஃபுல்லாக வந்து கோலமெல்லாம் போடலன்னு நினச்சேன். ஃபுல்லாக என் மொபைல்லையும் வந்து ஸ்பேஸும் இல்லை, இன்னொன்று வந்து சார்ஜும் இல்லாமல் கட் ஆகிடுச்சு. அதனால சரி போதும் அப்படின்னு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து ஃப்ரைடே தானே வருது, அடுத்த நாள் நம்ம அதிலிருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே நிறுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நேற்று ஃபுல்லாக இந்த வேலைகள் தான் செஞ்சேன். கண்டிப்பாக இந்த வேலைகளில் வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம். நிறைய உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கேளுங்க, தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் கேளுங்க. அதை வந்து கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண தான் நம்மளுடைய சேனல் இன்னும் வளர்ச்சி அடையும். எல்லாருக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறது தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.